வாங்க சார் வாங்க. எங்க அவரு? யார கேக்குற? உங்க மகனை தான் சார் கேக்குறேன். அவன் உனக்கும் மகன் தானம்மா? ஓ அப்படியா, பரவாயில்ல, இப்ப நல்லா தான் பேசுறீங்க. உங்க அம்மா முன்னாடி நீங்க அடக்கமான மகனா நின்னப்போ ஊமை ஆயிட்டீங்களோன்னு சந்தேகம் வந்துருச்சு. திடீர்னு ஊமை ஆகிறதுக்கும் திடீர்னு பேசுறதுக்கும் வாழ்க்கை ஒண்ணு சினிமா இல்லம்மா. இது ஒரு சீரியல் மாதிரி. மெல்ல மெல்ல தான் நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ஊமையான. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? உங்களை சொல்லி என்ன பண்ண? நான் தான் இங்க செவுத்துல போய் முட்டிக்கணும். அம்மா, முதல்ல இப்படி அவசியம் இல்லாம கோவப்படுறத விட்டுட்டு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உன் பாட்டி கேட்டது பார்த்தாதுன்னு நீயும் வேற கேட்கணுமா? கேளுப்பா, நல்லா கேளு. அம்மா ப்ளீஸ், மத்தவங்கள நம்ம புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பாட்டி இந்த வயசுலயும் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே நமக்காக தான், நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக. உங்களால நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாட்டி கிட்ட பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. ஏண்டா தலை குனிஞ்சு நின்ன? தலை நிமிந்து அம்மா செஞ்சது தப்பு இல்லைன்னு பாட்டி கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நீ ஏன் கேட்கல? பாட்டிக்கு நம்ம எல்லார் மேலயும் அக்கறை இருக்குமா? ஆமா, உங்களுக்கு தான் அவங்க மேல அக்கறை இல்ல. உண்மைதாம்மா. இல்லைன்னா இப்படி அவங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணை வர வச்சோம்னா அவங்க ஹர்ட் ஆவாங்களேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பீங்க. இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டீங்க. எப்ப பாரு பாட்டி பாட்டின்னு சொல்றியே, உன்னை பெத்த தாயை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருக்கியா? அம்மா, நீ என்ன ஆசைப்படுற? உனக்கு என்ன வேணும்? ஒரு வார்த்தை என்ன கேட்டிருப்ப? இவங்களை விட நீ தான் என்ன அதிகமா டார்ச்சர் பண்ற. ஜெயந்தி, நீங்க பேசாம இருங்க, நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, டேய், நீ இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி கிட்ட தலை குனிஞ்சு நின்னதுக்கு எவ்வளவு கேள்வி கேக்குற? எனக்கு உன் அப்பா தாலி கட்டின நிமிஷம் நான் தலை குனிஞ்சவதான். அதான் உடனே நிமிந்துட்டியாமா? உங்ககிட்ட தலை நிமிந்தந்தான், நான் இல்லன்னு சொல்லல. உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் தலை குனிஞ்சுதானே இருக்கேன். நான் கட்டுற புடவை, போடுற நகை, கழுத்துல போடுற மாலை வரைக்கும் என் இஷ்டப்படி ஒரு நாள் கூட இருந்தது இல்லடா. எல்லாம் உன் பாட்டியோட விருப்பப்படிதான் நடக்குது. உன் பாட்டி அவங்க பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த வீட்டுக்கு யார் மருமகளா வரணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் முடிவு பண்ணுவேன். அவங்க செஞ்சா சரி, நான் செஞ்சா மட்டும் தப்பு. இப்படி மூச்சு விடாம பேசாதம்மா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. மூச்சு விடாம இல்லங்க, மூச்சையே அடக்கி கூட நான் பேசுவேன். என் ஒரே மகனோட கல்யாணத்தை பத்தி யார் பேசினாலும் சரி, அதுல யார் தலையிட்டாலும் சரி, நான் பொறுத்துக்க மாட்டேன். சும்மா தெருவுல போற வரவழையா பொண்ணா பாத்திருக்கேன். வானத்துல இருந்து தேவதைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல குறை சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏ சூர்யா, உன் அம்மா சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அப்பா சாரிப்பா. நான் பாட்டி சொன்னதுதான் செய்ய போறேன். அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அம்மா, இது பாட்டியோட முடிவு, அதுதான் என்னோட முடிவும் கூட. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அவ இந்த வீட்டை விட்டு போனா ஏன் உயிர் போயிடும்? பரவாயில்லையா உனக்கு? இத பார் சூர்யா, இதா உன் முடிவா? நான் விளையாட்டுக்கோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ சொல்லல, உண்மையதான் சொல்றேன். அந்த பொண்ணு இந்த வீட்டு படிய தாண்டுனா உனக்கு உன் பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது சத்தியம். அனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாட்டி, ஓ பாட்டி ஹால்ல பேசினதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்காதீங்க. ஜஸ்ட் லிவ் இட். இல்ல,
ஆக்சுவலி நான் பாட்டியை பார்த்ததும் அவங்க கிட்ட blessing வாங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்கள பார்த்ததும் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். நேர்ல கண்ட சந்தோஷத்துல ஹக் பண்ணிட்டேன். ஐயோ அண்ணி, மறுபடியும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. நானா சொல்றேனே, அப்படிலாம் இல்ல அண்ணி. பாட்டி சுபாவமே அப்படிதான். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாட்டி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் கோவம்தான். எப்பவும் லவ் பண்ணி ஓடி போன அவங்க பொண்ணு மேல இருக்க கோவத்தை எல்லார் மேலயும் காட்டுவாங்க. அவங்க ஓடிட்டாங்க, தாத்தா செத்து போயிட்டாரு. அதுக்கு மத்தவங்க என்ன பண்ண முடியும்? அண்ணி, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்காதீங்க. பாட்டியோட சுபாவம் உங்களுக்கு போக போக பழகிடும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். எங்க அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். அவங்க உன் அம்மா மேல கோவமா இருக்கிறாங்க. கல்யாணிக்கு தான் எல்லாரும் வேணும். ஆனா அவங்க யாருக்குமே கல்யாணி தேவையில்லை. டாட், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். பாட்டிக்கு அம்மா மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. வாட் கேன் ஐ டு? திரும்ப வந்துட்டுமா டாடி? நோ, நான் வரமாட்டேன். அம்மாவையும் உங்களையும் பத்தி பாட்டிக்கு புரிய வச்சு அவங்கள நான் யுஎஸ்க்கு கூட்டிட்டு வருவேன். அது வரைக்கும் நான் இங்க வேற ஒருத்தையாவே இருந்துடுறேன். அண்ணி, பாட்டியை பத்தின நினைப்ப ஓரமா தூக்கி போடுங்க. சரிங்க, என்கிட்ட மைக்கேல் ஜாக்சன், ஷக்கீரா, ஜெனிஃபர் லோபஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு. கேக்குறீங்களா? God is crazy. அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்கள பார்த்து ஏங்குறோம், இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்கள பார்த்து ஏங்குறீங்க. புரியல அண்ணி. I love தமிழ் சாங்ஸ். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். ஐயோ அண்ணி, என்கிட்ட இந்த கலெக்ஷன்லாம் கொஞ்சமா தான் இருக்கு. It's okay. I have my own collections. யாரோ ஒரு பொண்ணுக்காக ஏன்? அவ யாரோ ஒரு பொண்ணு இல்ல, ஏன் மருமகன். வாட் எவர், அந்த பொண்ணுக்காக நீங்க சண்டை போட்டாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி சாகுறேன்னு சொல்லலாமா? இது என் கௌரவ பிரச்சனைடா. நான் ஒரு பொண்ணை பார்த்து அமெரிக்கால இருந்து வர வச்சேன். என் பேச்ச நம்பி என்ன நம்பி வந்தவ. இந்த வீட்ல இருந்து வெளிய அனுப்புவீங்க, அத பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணும். நான் அப்ப எதுக்கு இந்த வீட்ல உயிரோட இருக்கணும்? உனக்கு சண்டை போட எல்லா உரிமையும் இருக்குமா? சண்டை போடு ஜெயந்தி. ஆனா இப்படி தப்பா பேசி சங்கடப்படுத்தாத. நீ போயிட்டா நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா ப்ளீஸ், நீங்களும் மறுபடியும் அதை பத்தியே பேசாதீங்க, விடுங்கப்பா. அம்மா, நான் அந்த பொண்ணை ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறேம்மா. எதுக்குடா? அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அத்தை நான் இருக்கேன். ஏன் மருமக ஏன்டா ஹோட்டல்ல தங்கணும்? அவ இங்கதான் தங்கணும். அவ எங்கேயும் போக மாட்டா. அவ ஒண்ணு அனாதை இல்ல. புரியாமலாம் இல்லம்மா, எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் என்ன உனக்கு? என்கிட்ட பேசுறத விட்டுட்டு போய் வேலை ஏதாவது இருந்தா பார்ப்போம். பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கம்மா. அந்த பொண்ணு நம்ம வீட்ல இருந்தா அவங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடுமா. அப்போ எனக்கு மட்டும் மான மரியாதை எதுவும் கிடையாது, அப்படிதானே? சொல்றது கேளு ஜெயந்தி. ஏங்க பேசாதீங்க, சும்மா இருங்க, ஒண்ணு பேசாதீங்க. இத பார் சூர்யா, நீ ஏன் கிட்ட பேசுறத நிறுத்திட்டு போய் உன் பாட்டிய பார்த்து பேசு. அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கணும்னு சம்மதம் வாங்கு. அது முடியாதுமா. அப்ப என்னாலையும் ஏன் முடிவா மாத்திக்க முடியாது. உனக்கு உன் அம்மாவோட உயிரா இல்ல பாட்டியோட வார்த்தையா, எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஜெயந்தி, ஜெயந்தி.
ஐயோ ஷேவ் கூட பண்ணலையே. இப்பெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் தாடி வச்சா தானே பிடிக்குது. ஒருவேளை அவ என்னை பார்த்து ஏன் ஷேவ் பண்ணலன்னு கேட்டானா என்ன சொல்றது? உன்னை மனசுல சேவ் பண்ணதுனால தான் நான் ஷேவ் பண்ண மறந்துட்டேன் டார்லிங். சந்துரு பின்னி எடுக்கிற இதே ஸ்பீட்ல நம்ம போவோம். வாடா. நான் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் வரேன். உன் பார்வையே சரியில்லை. அங்க எங்கடா போற? மா அவகிட்ட பேச போறமா. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அம்மா அவள் எனக்கு ஏற்கனவே தெரியுமா. என்ன தெரியுமா? எப்படிடா தெரியும்? நான் தான் என் பைக்ல அவளை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தது. என்னடா சொல்ற? அவளை நீ பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தியா? ஆமாமா, உன் மேல சத்தியமா. அடிச்சி இங்க பாரு, என்கிட்ட உளர்ன மாதிரி இங்க வேற யாருக்கிட்டையும் உளறி தொலைக்காத. அவ யார் தெரியுமா? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. உனக்கு அண்ணி முறை வேணும், புரியுதா? இன்னொரு முறை அவ பின்னாடி கின்னாடி போறத நான் பார்த்தேன், தொலைச்சிருவேன் உன்னை. அத்தை, what happened அத்தை? Any problem? சே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்புறம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? நான் போய் பேசி பார்க்கட்டுமா? ஐயோ, வேற வேணையே வேண்டாமா? நீ எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நோ, உங்க முகத்துல சிரிப்பே இல்ல. மாமா கூட ரொம்ப டல்லா தான் இருக்காரு. அவர் மூஞ்சே அப்படிதாம்மா. சொல்லுங்களேன். என்னம்மா சொல்றது? அத்தை, ஐயோ என் தங்கம், வாய் நிறைய எவ்வளவு அழகா அத்தைன்னு கூப்பிடுற. அத்தைக்கு நோ ப்ராப்ளம், யூ காம்டா. அத்தை எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிடுவேன், யூ டோன்ட் வரி. நிஜமா? நிஜமாமா? நீ அமெரிக்கால இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்க, உனக்கு டயர்டா இருக்கும்ல? ஆமா அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு. கட்டிலுக்கு அடியில, கார் டிக்கில. அடிப்பட்டு தூங்குனா கூட இவ்ளோ டயர்டா இருக்காது. அத சொன்னேன். என் மருமக ரொம்ப பாவம், நீ போய் ரெஸ்ட் எடு. அண்ணி வாங்க, நீங்க ஏன் ரூம்ல தங்கிக்கோங்க. ஓ ரூம்லயா? ஏன் நீ சங்கடமா இருக்கா? நோ நோ நோ, உனக்கு டிஸ்டர்பா இருக்காதா? ஐயோ, அவளுக்கு டிஸ்டர்ப் எல்லாம் கிடையாது, சந்தோஷம் தான். லிலி, அண்ணிய கூட்டிட்டு போ. ஊரும் தான் கரெக்ட். கோ, கூட்டிட்டு வாங்க நீ போலாம். அப்ப யார் தெரியுமா? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சூர்யாவும் பையன் மட்டும் நினைச்சியா? பரம்பரையா நாங்க கட்டி காப்பாத்துற இந்த சூரிய வம்சத்தோட வாரிசு அவன். சந்துரு, அந்த சூர்யா மாதிரி கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க தெரியுதா உனக்கு? இந்த வீட்டுல எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க, உன்னை யாராவது ஒரு 10 பைசாக்கு மதிக்கிறாங்களா? என்னடா இது? நாம ஏதாவது கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா இந்த குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே வரமாட்டேங்குது. ஒண்ணுமே பண்ணாம வேடிக்கை பார்க்கறப்போ இவன் ஏதோ பிரச்சனையோட இருக்கானே. இவன் பிரச்சனையே ஊதி பெருசாக்கி இந்த குடும்பத்தை ஓட்டச்சிட வேண்டியதா.
பங்காளி, ப்ரோ, என்னடா கைய போட்டு இப்படி கடிச்சு குதற வச்சிருக்க? என்ன ஆச்சு? டேய் பங்காளி, என்ன நடந்துச்சுடா? ஐயோ, கண்ணுல வலியும் கையில ரத்தமுமா நிக்கிறீங்க. கவலை இல்லாம தெரிஞ்ச பட்டாம்பூச்சி ஆச்சேடா நீ. என்னடா ஆச்சு சொல்டா. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கைய பாம்பு வச்சு சலிச்சிட்டாங்க பங்கு. என்னடா சொல்ற? அந்த கொடுமை பண்ணது யாரா? வேற யாரு? எல்லாம் அவன்தான், அந்த சூர்யா தான். நான் வாழவே முடியாத அளவுக்கு எல்லா திசையிலுமே முட்டுக்கட்டையாவே நிக்கிறான். இப்ப அதெல்லாம் பார்த்தாதுன்னு என் காதலியே என்கிட்ட பிரிக்க பாக்குறான் பங்கு. காதலியா? பங்கு, உனக்கே தெரியும், அந்த பொண்ணை முதல்ல பார்த்ததும் நான் தான், இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நான் தான். எந்த கையில பொட்டி வச்சிருந்துச்சு அந்த பொண்ணா? ஆனா பாவி, நீ அந்த பொண்ணை பத்தியா சொன்ன? அந்த பொண்ணை நீ ரொம்ப லவ் பண்ணியடா. நான் கூட உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி உன்னைய அந்த பொண்ணை சேர்த்து வைக்கலான்னு பயங்கரமா பிளான் போட்டு வச்சிருந்தேனடா. இனிமே அந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பங்கு. எல்லாருமா சேர்ந்து அவளை சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அட பாவி, இது எப்படா நடந்துச்சு? இன்னைக்குதான். அவதான் நேத்தே வந்துட்டாளே, அப்புறம் எதுக்காக ஆரத்தி கரைச்சி சூடம் கொளுத்தனா? இன்னைக்கு வர வேண்டியவ ஏன் நேத்தே வந்தா? வந்ததுமே நம்ம பொட்டியை வேற பிடிங்கிட்டா. எவ்வளவு சீக்கிரம் அந்த பெட்டியை கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கைப்பற்றியே ஆகணும். இவ்வளவு நடந்திருக்கா? ப்ரோ, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இந்த குடும்பத்தில் மட்டும் இல்ல, எல்லா குடும்பத்திலும் இதேதான் பஞ்சாயத்து. மூத்த புள்ள செல்ல புள்ள, இளைய புள்ள எடுப்பார் கை புள்ளன்னு அப்படியே விட்டுருவாங்க. அன்பு, பாசம், பதவி, பணம்னு எல்லாத்தையும் மூத்த பிள்ளைக்கே கொடுத்துட்டு இளைய பிள்ளைய அப்படியே அப்போது விட்டுறாங்கடா. இவ்வளவு ஏன் நம்ம பரமசிவம் குடும்பத்திலும் இதே தானே நடந்துச்சு. என்ன முடிக்கிற? பரமசிவம் தெரியாது? சாமி பிள்ளையார் என்ன பண்ணாரு? அம்மாவை அப்பாவை சுத்தி வந்து படத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. தம்பி முருகன் அம்போடு விட்டுட்டாங்களே. ஏன் பங்கு இப்படி துரோகம் பண்றாங்க? சின்ன பையனா அவ்வளவு மட்டமா பங்கு? யாரா சொன்னது? யார் சொன்னது? துரோகம் பண்ண பிள்ளையாரு முச்சந்திலே நின்னுட்டாரு. ஆனா கோச்சிக்கிட்டு போன முருகன் மலை உச்சியில நிக்கிறாரு. பழனியும் பஞ்சாமிர்தமும் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ்ரா. நாமளும் பஞ்சாமிர்தத்தை போல சாதிச்சு காட்டுவோம். முருகனை போல பெருசா சாதிப்போம். சாதிச்சு என்ன பிரயோஜனம்? இழந்தது தானே பங்கு. ஆட யாரா அவன்? நீ இழந்துட்டேன்னு யாரா சொன்னாங்க? இந்த ப்ரோ உன் கூட இருப்படா, நீ நிச்சயமா ஜெயிப்படா. அந்த பொண்ணு உன் கூட சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. கண்ணத்தோட ரத்தத்தோட கம்பீரமாயிரு. முடியுமா பங்கு? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு சூர்யாக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க. அவங்க பேசிட்டு உடனே நடந்துருமே. அந்த பொண்ணு விரும்பணும்டா. அந்த பொண்ணு உன்னை தான் விரும்புவா. அந்த பொண்ணு உன்னை தான் கட்டிப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவா. நான் சொல்ல வைக்கிறேன். அது மட்டும் நடந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ, நிச்சயமா நடக்கும். ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி ஓடுறவன்லாம் ஜெயிச்சவன் ஆக மாட்டான். எல்லை கோட்டை தொடணும், அப்பதான் ஜெயிச்சவன். நம்ம தொடுவோம் ப்ரோ, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத. போ. சரி போ போ போ, தைரியமா போ. என்ன இருந்தாலும் அமெரிக்கா அமெரிக்கா தான், இந்தியா இந்தியா தான். சாதாரண பாசிமணி கூட கண்ணு பறிக்குதே. அதெல்லாம் இந்தியால வாங்கினது, அதுவும் சென்னையில. only 250 rupees. அதுவும் பேரம் பேசி நானே வாங்கினேன். பேரம் பேசுனீங்களா? ஆமா, அமெரிக்கால கூட பேரம் பேசி தான் வாங்குவேன். எங்க வாங்கினாலும் பொருள் ஒண்ணுதான். என்ன ஒண்ணு, யுஎஸ்ல வாங்கினா பார்கோட் போட்டு லேபிள் ஒட்டிருக்கோம்.
எங்க வாங்கினா அது இருக்காது, அவ்வளவுதான். லிலி, என்னோட ஹேண்ட்பேக்ல ஷாம்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து தரியா? சரி அண்ணி, நான் எடுத்து தரேன். அண்ணி, ஹேண்ட்பேக்ல ஷாம்பு இல்ல. ஏய், அதுலதான் வச்ச, நல்லா பாரு. அண்ணி, ஆ, இந்தாங்க. தேங்க் யூ. அண்ணியோட பேச்சும் ட்ரெஸ்ஸும் பார்த்தா யுஎஸ் மாதிரி இருக்கு. ஆனா நடவடிக்கை தமிழ்நாடா இருக்கே. இவங்க யுஎஸ்ல தான் வந்தாங்களான்னு பார்த்துலாம்.